ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். பொதுவாக ஸ்வீட்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பால்கோவானா சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ரெசிபி. பால்கோவா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்கிறதுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆரோக்கியாவில் இருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். பாலை நல்லா காய்ச்சணும். பால் நல்லா பொங்கி மேலே வரட்டும். பாருங்கள், பால் பொங்கி நல்லா மேலே வருது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பாத்திரம் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. பால் பொங்கி வரும்போது இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பேனை சுற்றி இருக்கிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் நல்லா வற்றி வரத்துக்கு 1 hour ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம கை எடுக்காமல் இந்த மாதிரி சுற்றி வர இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு பால் பொங்கி வரும்போது அடுப்பை சிம்மில் வைக்கணும். மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளேமை மாற்றி வச்சு கீழே அடி பிடிக்க விடாமல் கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், பால் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 25 minutes ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வற்றி இருக்குது. சுற்றி இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், பால் நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி பால் நல்லா திக்காக ஆகணும். சுற்றி இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 250 grams சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 250 grams சுகர் கரெக்டாக இருக்கும். இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அப்படியே நல்லா கொதி வரும்போது நம்ம மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து நல்லா கிளறிக்கங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கங்க. சுற்றி வர இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, 95% பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுற்றி வர இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை. எவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பால்கோவா வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பால்கோவோட டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. பால்கோவானுடைய சாஃப்டில் அந்த ஏலக்காய் நெய் ஃப்ளேவரில் கரெக்டான இனிப்பில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு பாலும் சர்க்கரையும் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பால்கோவா வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த பால்கோவாவை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.